உங்களுடைய கண்ணு இயேசுவின் மேலே இருக்கிறது ரொம்பவே அவசியம். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா விசுவாசிக்கிறேன், திடீர்னு பார்த்தா என்னுடைய விசுவாசம் ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே மாறி டவுன் ஆயிடுது அப்படின்ட்டுவாங்க. சர்ச்சுக்கு போகும்போது நல்லா விசுவாசம் இருக்குது, ப்ரேயர் பண்ணும்போது நல்லா விசுவாசம் இருக்குது, பைபிள் ரீட் பண்ணும்போது நல்லா விசுவாசம் இருக்குது, ஆனால் திடீர்னு பார்த்தா என்னுடைய விசுவாசம் டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய கண்ணை இயேசுவின் மீது செட் பண்ணி வைக்க உங்களுக்கு தெரியலை. இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓடக்கடவோம். இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் த பயனியர் and perfecter of faith. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். பிரதர், ஒரு கட்டத்தில் என்னுடைய விசுவாசம் அதிகமாக இருக்குது, இன்னொரு கட்டத்தில் என்னுடைய விசுவாசம் டவுன் ஆயிடுது. நான் நல்லா தான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன், இப்படி இருந்தும் ஏன் என்னுடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்ணை நீங்கள் இயேசுவின் மீது வைக்காமல் உங்களுடைய சூழ்நிலையின் மீது வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் இயேசுவை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க சூழ்நிலையை பார்க்க நீங்க என்னதான் ஜெபம் பண்ணியிருந்தாலும், என்னதான் பைபிள் வாசிச்சிருந்தாலும், நீங்க என்னதான் ரெகுலரா சர்ச்சுக்கு போனாலும் உங்களுடைய விசுவாசம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேதுருனுடைய லைஃப்ல நடக்குது. இதை எடுத்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ கடல்ல இந்த சீஷர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு அவர்களிடத்துல வராரு. வந்த உடனே இந்த சீஷர்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில், எல்லாரும் பயப்படக்கூடிய இந்த நேரத்தில் பேதுருனுடைய விசுவாசம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு வேதவசனத்தில் இருக்கு. நம்ம அதை வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்போ பேதுரு இயேசுவை நோக்கின்னு இருக்கு. பேதுருவுக்கு இயேசுவை பார்க்க ஒரு விசுவாசம் வந்துகிட்டே இருக்குது. இவர் கடலின் மீது நடக்கிறார் அப்படின்னா நானும் இந்த கடலின் மீது நடப்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது மட்டும் பத்தாது. நீங்க பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்றது, இது மட்டும் பத்தாது. பேதுருனுடைய கண்ணு இப்போ இயேசுவின் மேல இருந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி இருந்தாதான் அந்த விசுவாசம் தக்க வைக்க முடியும். இப்போ பேதுரு ஆனா அப்படி பண்ணல. இயேசுவை பார்க்க அந்த விசுவாசம் வந்துருச்சு. அப்படியே அந்த விசுவாசத்துல நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா அடுத்து என்ன பண்றான்றத பாருங்க. அடுத்த வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இதுக்கு முன்னாடி பேதுருனுடைய கண்ணு இயேசுவின் மீது இருக்கும்போது அவன் அந்த கடல்ல நடந்தான் இருக்குது. இப்போ கண்ணை தூக்கி பிரச்சனையின் மேல வச்ச உடனே அதே கடல்ல மூழ்கினான் அப்படின்னு இருக்குது. அப்போ உன்னுடைய விசுவாசம் ஒரே நிலையில தக்க வைக்கப்படணும் அப்படின்னா நீங்க இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவசியமா இருக்குது. எப்படி பிரதர் என்னுடைய கண்ணை இயேசுவின் மீது நான் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 123வது அதிகாரம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்மளுடைய கண் எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனா 1ஆம் தேதி ஆனா எனக்கு சம்பளம் வரும்னு சொல்லிட்டு அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கும், ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், சாப்பாட்டுக்கு தேவை இருக்கும், பல தேவைகள் இருக்கும். இந்த எல்லா தேவைகளுக்கு நடுவுலையும் நம்மளுடைய கண்ணுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். 1ஆம் தேதி ஆனால் நம்மளுடைய ஓனர்ட்டேருந்து நமக்கு சம்பளம் வரும்ட்டு நம்ம கண் அதை நோக்கி இருக்கிறதுனால சுற்றி எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். அதுக்கான காரணம் ஒன்றின் மேலே நம்மளுடைய கண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் உங்களுடைய கண்ணை இயேசுவின் மீது வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு கடன் இருக்கலாம், உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைக்கு நடுவில் இயேசுவை நீங்கள் தீர்வாக பார்த்து அவரையே நீங்கள் நோக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போதான் உங்களுடைய கண்ணை அவர் மேலே செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.
பிரச்சனை இல்லாதனால கிடையாது. ஏன் சிலருடைய பிரச்சனை வந்து சிலருடைய ஃபெய்த் வந்து டவுன் ஆகுது தெரியுமா? அவங்க சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி 1ஆம் தேதி ஆனால் சம்பளத்தை நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி அதை பார்க்காம இது இருக்குதே அது இருக்குதேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுடைய ஃபெய்த்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதை கூட அவன் என்னாது இருந்தான் இருக்கு. ஓ, சரீரம் இப்படி ஆயிடுச்சா, ஆனால் அது எனக்கு தெரியல, அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ற போது ஆபிரகாமுடைய விசுவாசம் அதிகரித்தது அப்படின்னு இருக்குது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு இருக்கு. நீங்க எந்த ஒரு மனுஷனையும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. எந்த ஒரு இதுதான் என்னுடைய ஆதாரம், இது வழியாக தான் எனக்கு காசு வரும் அப்படின்னு நீங்க வைக்கக்கூடாது. எப்படி நீங்க உங்க ஓனரை பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுடைய இயேசுவை நீங்க பார்க்கறது அவசியமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்கும். சில சமயத்தில் நம்மளுடைய கண்ணை தூக்கி மனுஷங்க மேலே வச்சிடறோம். அவங்க நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க நமக்கு தரேன்னு சொல்லுவாங்க, தராமல் போயிடுவாங்க. சிலர் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக போகிறது கிடையாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பிரகாசம் அடைவீங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதற்கு ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லாத போதும் அவரை தான் பார்க்கணும், எல்லாம் இருக்கும் போதும் அவரை தான் பார்க்கணும். ரெண்டு முக்கியம் பாருங்கள். பிரச்சனை இருக்கும்போது அவரையே பார்க்குறதும் அவசியம். உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்ததுக்கப்புறமும் எல்லா ஜெயத்தையும் அவர் தந்ததுக்கப்புறமும் அப்போவும் உங்களுடைய கண் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும்னு அவரையே பார்க்கக்கூடிய கண்களாக உங்கள் கண் இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த சமயத்துலையும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், என்னுடைய கண்ணை இயேசுவின் மீது வைக்காம நான் பிரச்சனை மீது வச்சதுனால இத்தனை நாள் நான் இதுக்குள்ளேயே போயிட்டேன், நான் முங்கி போன மாதிரி ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பேதுருவும் அதே சூழ்நிலைக்குள்ளதான் போனார்னு இருக்குது. அவர் தண்ணிக்குள்ள மூழ்கினார் அப்படின்னு இருக்குது. ஆனா வசனம் அங்க முடியல. அப்போ கூட பேதுருவனுடைய கண்ணு எங்க இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள இல்லை. ஐயையோ சுற்றி தண்ணி தான் இருக்குது, ஐயையோ சுற்றி பிரச்சனை தான் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பேதுருனுடைய கண்ணு மறுபடியும் தண்ணி மேலே போகலை, மறுபடியும் இயேசுவின் மீது போனதுனால இப்போ இயேசு அவனுடைய கையை பிடிச்சு தூக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு நடுவில் போகும்போது உங்களை சுற்றி இருக்கிற தண்ணி கிடையாது, அந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களை தூக்கி உங்களை உயர்த்துறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாது, நீங்க அவமானப்பட மாட்டீங்க, நீங்க அசிங்கப்பட மாட்டீங்க. அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மறுபடியும் மீட்டு உங்களை இருந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்குறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு இவங்க எந்த பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு மூழ்கி போன மாதிரி யோசிக்கிறாங்களோ, இவங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. இவங்களுடைய கண்ணுக்கு ஒன்று மட்டும்தான் தெரியுது, கடலுக்கு மேலே நடக்கிற இயேசு தான் தெரியுறாங்க. இவங்க அந்த பிரச்சனையில் மூழ்கி இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய கண்ணு உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் இவங்களை தூக்குகிறதற்கு உயர்த்துறதற்கு வல்லவராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய கண்கள் உங்களையே நோக்கி கொண்டு இருக்கட்டும், உங்கள் மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்கட்டும். நான் இவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஷாக்கா சாலா பராக்கா. சில பிரச்சனைகள்லேருந்து இவங்க மாற்றப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். இன்னைக்கு எதில் முங்கிட்டு இருக்கிறாங்க, எது இவங்களை வெளியே வர விடாமல் அடைத்து வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அந்த எல்லா செயினும் அந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும், இவங்க உயர்த்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் பிரயோஜனமாகவும் அமையும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாருன்றிருக்கு. உற்சாகமாக உங்களுடைய காணிக்கை, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிச்சு இந்த வார்த்தைக்காக நான் கொடுக்க போகிறேன்னு உற்சாகமாக இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம். கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கையை தொடர்ந்து அனுப்பிச்சு வைக்கலாம். உங்கள் யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். உங்களுக்கு இந்த மீட்டிங்கோடைய தொடர்ந்து எல்லா லிங்க்கும் வேணும், நம்மளுடைய ஜூம் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும், அடுத்து வரக்கூடிய மீட்டிங் எல்லாமே அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயிலும் லிங்க்கும் உங்களுக்கு அதில் வந்துடும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.